மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீது நேற்று அந்த அம்மையார் அவருடைய துணைவியார் டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறது. எப்போ போட்டது, நவம்பர்னு நினைக்கிறேன். அது குடும்ப பிரச்சனை. தினேஷ், உங்க வீட்டுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கத்தான் இருக்கும், எங்க வீட்லயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். குழப்பம் இல்லாத இருக்கிறதே கிடையாது எங்கேயுமே. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த சமயத்தை இப்ப போய் சமயத்துல அதை கொண்டு வரதுங்கிறது தப்பு. செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால், டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள் சொல்லுவது என்னிடம் நான் நேற்றிலிருந்து கேட்டு இருக்கேன். அவங்க 5-6 பேரை கேட்டேன். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்றுதான் தொடங்கி இருக்கிறது, 28ஆம் தேதி. காங்கிரஸ் தோல்வி அடைந்து பேச்சுவார்த்தை விஜய் பக்கம் போனால் அதை செய்வதை தடுப்பதற்காகத்தான் இருக்கக்கூடும் என்று காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னதாக இது மாதிரியான ஒரு குழப்பங்களை விளைவிப்பதற்கு கண்டிப்பாக ஆளுங்கட்சியில் இருந்து செய்யப்பட்டதா, எதிர்கட்சியில் இருந்து செய்யப்பட்டதா, இது மாதிரியான அநாகரிக செயல்களை செய்வதா என்றெல்லாம் கேட்டால், இதை தூண்டிவிட்டவர்கள் யார்? ஆப்வியஸ்லி இது அவருக்கு விரோதமாக இருக்கவும் தான். விஜய் எப்படி ஒரு மன குடத்திலே உண்டாக்க வேண்டும்? ஆஃப்டர் கரூரை விட இது கொடூரமான கரூரா இருக்குதே. அவன் அடிமட்டத்தை கை வச்சுட்டாங்களே கொண்டு போய். விஜய்க்கு இது ஒரு தர்ம சங்கடம். இதனால் விஜய் விட்டு ஓட மாட்டார். திமுகவே நிச்சயமா சென்டிமெண்டோட இருங்க, சென்சேஷனோட இருங்க, கான்பிடென்டா இருங்க மீண்டும் சொல்லுவார். தஞ்சாவூர்ல நெக்ஸ்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. விஜய் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு அந்த மறைஞ்சிட முடியுமா? இல்ல இந்த விஜய்க்கு அனுதாபாலை வருமா? என்ன கேட்டா விஜய்க்கு அனுதாபாலை தான் வரும். காரணம், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தர்ம சங்கடம் இருக்குது பாருங்க. இது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நேர் விரோதம் காரணமாகத்தான் இது வெளியே வருகிறதே தவிர அரசியல் காரணம் இல்லை. அதை அரசியலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் திமுகவினர். தொலைக்காட்சிகளும் இது பற்றி விவாதிப்பது தவறு. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், இப்ப நேத்தைய சூழல்ல திடீர்னு ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம். இது ஆக்சுவலா ஒரு பர்சனல் விஷயம்தான். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு அப்படின்ட்டு பல பேரால, பல சமூக ஆர்வலர்களாலையும் ரிப்போர்ட்டர்ஸ்னாலையும் தாவேகா கட்சிக்காரங்களாலையும் சொல்ல படுது. இது என்ன சார்? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கரெக்டா எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல வேற இந்த சம்பவம் நடந்திருக்கு. தினேஷ், ஒண்ணே ஒண்ணு செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது, தேர்தல் சமயத்தில் பரபரப்பு அதிகமாகும். இது புதியதல்ல. பிரதமர் நரேந்திர மோடி மீதும் அவருடைய அம்மையார் மீதும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மனைவி மீதும் காங்கிரஸ் 2014, 19, 24 தேர்தல்களில் மண்ணை தூவி வாரி விட்டது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அம்மாவை பற்றி ராஜா பேசினார். அதெல்லாம் புதுசு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னதாக இது மாதிரியான ஒரு குழப்பங்களை விளைவிப்பதற்கு கண்டிப்பாக ஆளுங்கட்சியில் இருந்து செய்யப்பட்டதா, எதிர்கட்சியில் இருந்து செய்யப்பட்டதா, இது மாதிரியான அநாகரிக செயல்களை செய்வதா என்றெல்லாம் கேட்டால் ஜனநாயகத்தில் செய்யலாம் என்று தான் பொது கருத்து உருவாகும். சாதாரணமா இருக்கக்கூடிய நகரசபை தேர்தலா இருக்கட்டும், அல்லது கம்பெனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சங்கங்கள் தேர்தலாக இருக்கட்டும், ஈவன் பெரிய கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் தேர்தலாக இருக்கட்டும், மேமேன்னு சொல்லுவாங்க. அது ஹிந்தியில தூத்து மேமேங்கிறது ஒரு வழக்கமான எத்த துப்புறது. அது என்ன காரி துப்புவாங்க, மண்ணை சேரி வாசுவாங்க. ஆனால் தாங்கள் கேட்ட மாதிரி தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீது நேற்று
அந்த அம்மையார் அவருடைய துணைவியார் டைவர்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறது எப்பவோ போட்டது, நவம்பர்னு நினைக்கிறேன். 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு எப்படி வந்து டிசம்பர் 3ன்னு சொன்னாங்க சார் அந்த டேட். டிசம்பர் 3க்கு முன்னாடி போயிருக்குது. அது மட்டும் அவர் நவம்பர் மட்டும் பணம் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா அந்த அஃபிடேவிட். அது குடும்ப பிரச்சனை. தினேஷ், உங்க வீட்டுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கத்தான் இருக்கும், எங்க வீட்லயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கத்தான் இருக்கும். குழப்பம் இல்லாத இருக்கிறதே கிடையாது எங்கேயுமே. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அந்த சமயத்தை இப்ப போய் தேர்தல் சமயத்துல அதை கொண்டு வர்றதுங்கிறது தப்பு. டிசம்பர் மாதத்துக்கு மட்டும் அந்த அம்மாவுக்கு பணம் வந்திருந்தது, மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் வந்திருந்தது. இது விஜய்க்கும் அந்த சங்கீதாவிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதை தூண்டி விட்டவர்கள் யார்? ஆப்வியஸ்லி இது அவருக்கு விரோதமா இருக்கவும் தான். என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தில் 41 பேர் மறந்ததனுக்கு அடுத்ததாக சேலத்தில் ஒரு தமிழ் வெற்றி கழக அனுதாபி மறைந்ததன் காரணமாகவும் எத்தனைதான் துக்கப்பட்டிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஒரு நீதி கிடைத்த பிறகு சிபிஐ என்கொயரி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எல்லாம் போட்டு நீதி கிடைத்தாலும் தன்னுடைய மனைவி விஷயத்தில் அரசாங்கமோ தனிப்பட்ட கட்சியோ அல்லது தினேஷோ ராஜகோபாலோ தலையிடுவதற்கு உரிமை கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை தூண்டி வித்தது ஆளுங்கட்சியாக இருக்கும் என்று பலர் சமூக வலைங்களில் எழுதினாலும் பாராட்டினாலும் நிந்தினாலும் கோபப்பட்டாலும் இது ஒரு தவறான செயல். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹிட்டிங் த பிலோ த பெல்ட் என்று. அந்த மாதிரி ஒரு செய்வது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். இது நரேந்திர மோடி வைஃபா இருக்கட்டும், நரேந்திர மோடி அம்மாவா இருக்கட்டும், இல்ல யாராவா இருக்கட்டுமே, எத்தனையோ பேர் சொன்னாங்க ஜெயலலிதா அம்மாவை பற்றி, ஏன் கருணாநிதி பற்றி எத்தனையோ பேர் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் சைதாப்பேட்டை கோர்ட்டில் அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை டிஆர் பாலு கிராஸ் பண்ணும்போது உங்களுடைய செகண்ட் ஒய்ஃப் பேர் என்னன்னு கேட்டாரு. சிங்கப்பூர்ல இருக்கான்னு சொன்ன, அவன் என்ன எந்த சிட்டிசன் கேட்டாரு. சோ அதெல்லாம் இந்த லீகல் பாயிண்ட்ஸ்ல கேட்கறாங்க. அதே மாதிரி லீகல் பாயிண்ட்ஸ்ல வரலாம். இது வந்து சட்டமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் தனிப்பட்ட முறையில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இதை வேண்டுமென்றே பண்ணி குழப்ப விட்டு விஜய்க்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆளுங்கட்சி என்று தான் என்னுடைய கருத்து தம்பி. இப்ப அதே மாதிரி சார் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி இந்த கேஸ் சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து ஃபைல் பண்ணப்பட்டது முன்னாடியே தான். பட் என்ன காரணத்துக்காக குறிப்பா இன்னைய தேதியில எல்லா டீடைல்ஸும் லீக் அவுட் தான் இருக்கு. ஆக்சுவலா சட்டப்படி பார்த்தா இந்த மாதிரி லீக் பண்றது தவறு. அதாவது ஒருத்தவங்களோட பர்சனல் இது அவர் தான் சொல்லியிருந்தாங்க. எப்படி நியூஸ் சேனல்ஸ் அதை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து காட்ட வந்து முடியும். இது லீகலா கரெக்டா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எல்லாருக்கும் வந்து வருது. தவறு, அது செய்தது தவறு. லீகலா அவங்க கேட்கறது கரெக்ட். சப்போஸ் இப்ப வந்து விஜய் வந்து மாசத்துக்கு அவன் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாலும் கூட அவருடைய சொந்த முடிவு அது வந்து எதிர்த்து போக முடியாது. அதனால்தான் என்னுடைய கருத்து என்ன என்று கேட்டால், விஜய் அவர்களுக்கு தனி மனித சுதந்திரம் வேண்டும். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வேணும். அது இல்லாத இருக்கிறது தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். சார், இப்ப இந்த தேதியை குறிச்சு வந்து இந்த விஷயங்களை லீக் அவுட் பண்ணதுக்கு ஏதாவது காரணம் வந்து இருக்குமா? ஏன்னா ஒரு பக்கம் இந்த நியூஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி ஒரு சிறு குழந்தைய வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ன ஒரு சம்பவம் நியூஸே ஆகல அப்படின்றத நம்ம பார்க்க வந்து முடிஞ்சது. இன்னொன்னு, இந்த நேரு அவர்கள் மேல போடப்பட்டிருக்கிற அந்த ஊழல் குற்றச்சாட்டையும் அந்த தகவலுமே பெருசா ஸ்ப்ரெட் அவுட் ஆக வந்து மாட்டேங்குது. இதை மடைமாற்ற ஒரு விஷயமா இதை எடுத்துக்கலாமான்ற ஒரு கேள்வியும் வந்து வருதுல்ல சார்? அது எடுத்துக்கலாம். அதுக்கு இல்ல பல காரணங்கள் உண்டு. நீங்க சொன்னதுல சின்ன காரணம் தினேஷ். இப்போ பொன்முடி நீதிமன்றம் கூட்டிருக்குது, அவர் எஃப்ஐஆர் பயல்னு. ஆமா சார். நேரு மேல அந்த இன்பதுரை அதிமுக எம்பி போய் கேஸ் போட்டிருக்காரு, அதனால நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால்
டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், தலைவர்கள் சொல்லுவது என்னிடம் நான் நேற்றிலேருந்து கேட்டு இருக்கேன். அவங்க 5-6 பேரை கேட்டேன். பொது கருத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு பர்சனல் இஷ்யூ பெருசு பண்ணக்கூடாது. தவிர ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன் நான். திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்றுதான் தொடங்கி இருக்கிறது, 28ஆம் தேதி. நேற்று 77ஆம் தேதி காங்கிரஸ் தோல்வி அடைந்து பேச்சுவார்த்தை விஜய் பக்கம் போனால் அதை செய்வதை தடுப்பதற்காகத்தான் இருக்கக்கூடும் என்று காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிறார்கள் டெல்லியில். இது காங்கிரசுக்கு எடுக்கக்கூடிய, ஏன்னா பிரேமலதா உள்ள கொண்டாங்க, ஓபிஎஸ் உள்ள கொண்டாங்க, ஓபிஎஸ் உள்ள இணைஞ்சிட்டாரு கட்சியிலேயே. இது இந்த கட்சியில இணைஞ்சிட்டாரு. இப்ப இது இதெல்லாம் கொஞ்சம் டிஎம்கேக்கு பாசிட்டிவா இருக்குது. விஜய் எப்படி ஒரு மனக்குடத்திலே உண்டாக்க வேண்டும் ஆப்டர் கரூரை விட இது கொடூரமான கரூரா இருக்குதே. அவன் அடிமட்டத்தை கை வச்சுட்டாங்களே கொண்டு போய். இது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையினுடைய விரோதம் காரணமாக செய்தார் என்று சினிமா பத்திரிகையாளர்கள் இருவர் என்னிடம் சொன்னதையும் நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். எது இருந்தாலும் விஜய்க்கு இது ஒரு தர்ம சங்கடம். இதனால் விஜய் விட்டு ஓட மாட்டார், ரஜினிகாந்த் மாதிரி விழுந்து விட மாட்டார், தடால் என்று சரணாகதி அடைய மாட்டார், கமல்ஹாசன் மாதிரி. திமுகவை நிச்சயமா சென்டிமெண்டோட இருங்க, சென்சேஷனோட இருங்க, கான்பிடென்டா இருங்க மீண்டும் சொல்லுவார். தஞ்சாவூர்ல மீட்டிங் வச்சிருக்காங்க, தஞ்சாவூர்ல பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு தடுக்கிறதுக்கு பண்றாங்க. விஜய் இப்ப ரஜினிகாந்த் மாதிரி விட்டுட்டு ஓடுறாரா, ஒரு நாள்ல பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்களேன்னு தோணுதுங்க. இதெல்லாம் செய்வது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியின் பயத்தினால் செய்கிறதா, அல்லது விஜயை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், கசக்க வேண்டும், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கிரஷ் பண்ணணும், அது மாதிரி தெரியல, பார்க்கணும். எது இருந்தாலும் என் மனசுல படுது, இது சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நேர் விரோதம் காரணமாகத்தான் இது வெளியே வருகிறதே தவிர அரசியல் காரணம் இல்லை. அதை அரசியலாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் திமுகவினர். தொலைக்காட்சிகளும் இது பற்றி விவாதிப்பது தவறு. இப்ப இந்த ஒரு இமேஜ பில்டப் பண்றதுனால விஜயோட வரப்போற அந்த வாக்குகளுக்கு பெரிய பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுமா? இல்ல பெண்கள் பெண்கள் ஏற்படும், அனுதாப அடைகள் தான் ஏற்படும். காரணம், நான் ஒண்ணு ஒரு புது பாயிண்ட் சொல்றேன் உங்களுக்கு, என்ன மனசில் தோன்றது. ஒரு போதை பொருள் விஷயத்தினால ட்ரக், அராக், அது இல்லிசிட் லிக்கர், போதைப் பொருள்கள், சாராயம், இதனால 20,000 பேர்கள் கொலை செய்யப்பட்டனர் என்று ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் எழுதியிருந்தார்கள். 60,000 விதவைகள் விடோஸ் இருக்கான்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? குடும்ப சண்டை, சாராயம் சாப்பிட்டு வருது, மனைவிகளை அடிப்பது, இல்லத்தரசிகளை அடிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் அவங்களுக்கு ஒரு கோபம் வந்தது. பின்ன கோபம் அடிச்சது காரணத்தினால அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விரோதம் வந்தது. அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இது செய்கிறார்கள். இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் தங்களுடைய கணவன்கள் மூலமாக மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்பம், அதாவது துன்பம் அடைவதை தெரிந்து கொண்டுதான் தமிழகத்தில் குறைந்தது 20,000 கொலைகள் நடந்து இருக்கின்றன கடந்த ஒரு வருடத்தில். அது எது காமிக்கிறது? அதனால விஜயத்தை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு அந்த மறைஞ்சிட முடியுமா, இல்ல இந்த விஜய்க்கு அனுதாபாலை வருமா? என்ன கேட்டா விஜய்க்கு அனுதாபாலை தான் வரும். காரணம், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தர்ம சங்கடம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு, கணவன் மாதிரி. நேற்று ஒரு காலையில் ஒரு பத்திரிகையில் படித்தேன், ஒரு BMW கார் நல்லா ட்ரக் அடிச்சிட்டு ஒரு வீட்டு மேல ஏற்றி விட்டாங்கன்னு சராமரியா மோதி அந்த வீடியோ. இது போதையினால் தான் வருது.
சோ அதனால வரக்கெல்லாம் மறைப்பதற்காகத்தான் திமுக அரசாங்கத்தினுடைய கூலி பட்டாளங்களை செய்கிறாங்களோ, இந்த விஜய் மீது அவதூறை சேர்க்கிறாங்களோ ஒரு சந்தேகம் கூட பல காங்கிரஸ் தலைவர்கள் மனதில் வருகிறது தினேஷ். இப்ப ஹிஸ்டரியுமே நம்ம எடுத்து பார்த்தா தமிழகத்துல மிகப்பெரிய ஆளுமை தலைவர்களா இருக்கக்கூடிய எல்லாரோட பர்சனல் வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே சார். பட் மக்கள் இதுல தெளிவா இருக்காங்க பாக்குறீங்களா சார்? பர்சனல் வேற, அரசியல் வேற அப்படின்றதுல அது எல்லாத்துலயும் இருக்குங்க தம்பி. ராஜீவ் காந்தி அவர்கள் உயிருடன் இருந்த பொழுது 7 ரேஸ்கோ ஷெட் என்று அவருடைய பிரதமர் இல்லத்திற்கு அழகே ஒரு சுவர் எழுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வந்தது 1985. அது ஏன் தெரியுமா? அங்க சோனியா காந்தி சொல்லிட்டாங்களா, அங்க அருண் சிங் இருந்தவருடைய மனைவி அடிக்கடி ராஜீவ் காந்தியை பார்க்கிறார் என்று. அதே மாதிரி இலங்கை வாழ் மக்களுக்கு துன்பம் வருவதற்காக திடீரென்று கடற்கரை ஓரமாக முதலமைச்சர் சென்று மு கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் காலையிலிருந்து மாலை வரை. மாலை வரை. அப்பொழுது அவருடைய குடும்பத்தினர் அழுகே இருந்தது. தலையில் ஒன்று காலில் ஒன்று இருந்தார்களே, அதை பற்றியும் சில விமர்சனங்கள் வந்தது. தவறுதான், அதுவும் கண்டிக்கத்தக்க வேண்டியதுதான். சோ ஆக மொத்தம் பர்சனல் லைஃபையும் இதையும் கம்பேர் பண்றது தப்பு. இது ஒரு பொது பிரச்சனையாகி பொதுமக்களிடையே விஜய்க்கு அனுதாபத்தை தான் கொடுக்கும் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் தினேஷ். ஓகே சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு